இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்த்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்த்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான ஆண்டவருடைய நேச பிள்ளைகளே, தேவன் நம் மீது எப்பொழுதும் இரக்கம் கொண்டிருக்கிறார். தேவன் நமக்கு எப்பொழுதும் புறமுதுகு காட்டுவதில்லை. நம் ஆண்டவர் நமக்கு ஒருபோதும் தன்னுடைய செவிகளை மூடி வைத்துக் கொள்வதில்லை. அவர் இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர். தன்னிடம் தஞ்சம் வருகிறவர்களை அரவணைத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவுடைய வாழ்க்கை, அவருடைய புதுமைகள், அவருடைய போதனைகளிலிருந்து நம் கடவுள், நாம் விசுவசிக்கும் தமதிருத்துவ கடவுளுடைய இயல்பை இயேசுவில் நாம் நன்றாக கண்டுகொள்கிறோம். இயேசுவிடம் தாவீதின் மகனே என் மீது இரங்கும் என்று கேட்டபோது அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி தொட்டு அந்த மருத்துவ குருடனுக்கு பார்வையளித்தவர். எல்லோரும் இவள் சாக வேண்டும் என்று கல்லை ஓங்கி நின்ற போது அவளை எப்படியாவது காக்க வேண்டும் என்று நம்மை அழிப்பதற்கல்ல, தீர்ப்பிடுவதற்கல்ல, மீட்பதற்கு வந்தவர் என்பதை வெளிப்படுத்திய கடவுள். இப்படி இயேசுவின் புதுமை ஒவ்வொன்றிலும் நீங்கள் பார்த்தால் அவர் வாழ்வளிக்கின்றவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 10:10 நல்லாயன் வாழ்வளிக்கவும் அதை நிறைவாக அளிக்கவும் வந்தார் என்பதை அவருடைய புதுமைகளில் நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 இவைகளிலே தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும், சீடர்களுக்கான போதனைகளை கொடுத்த கடவுள் 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் ஏறக்குறைய 9-10 புதுமைகளை செய்கிறார். நாம் கடந்த வாரமும் இந்த வாரமும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நூற்றுவ தலைவன் ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான் தொடங்கியது. அதன் பின்பு தன் சீடர்களோடு அக்கறைக்கு போகிற போது பெரிய புயல் காற்று வர அதை அடக்கி அவர்களுக்கு விசுவாசம் கொடுக்கிறார். அந்த கரைக்கு அவர்கள் சென்ற போது தெக்கப்போலியிலே பேய் பிடித்த இருவரிடமிருந்து பேய்களை விரட்டி பன்றிகளுக்குள் அனுப்புகிறார். மறுபடியும் அந்த கரையிலிருந்து இங்கே வந்து அவர் செய்த புதுமைகளை நாம் பார்க்கிறோம். இன்று 2 புதுமைகளை ஆண்டவர் செய்கிறார். இந்த 2 புதுமைகளிலும் 2 பேர் ஜெபத்தோடு வருகிறார்கள். இயேசுவிடம் ஜெபத்தோடு, விசுவாசத்தோடு, இவரிடம் போய் கேட்டால் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு வருகிறார்கள். They prayed with conviction. There was no doubt at all. ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆக ஜெபக்கூட தலைவர் யாயீர் மகள் செத்து போய்விட்டாள். ஆகவே இந்த ஜெபக்கூட தலைவன் இயேசுவிடம் வந்து என்ன செய்கிறான்? பணிந்து முழந்தால் படிகிறான். பரிசேயர்கள் யாரும் இயேசுவிடம் முழந்தால் படியிடவில்லை. ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறான். நீர் என் மகள் செத்து போய்விட்டால், நீ வந்து தொட்டால் அவள் குணம் பெறுவாள் என்று உறுதியாக நம்புகிறார். ஆண்டவர் இயேசு அவன் விசுவாசத்தை பார்த்து நான் வருகிறேன் என்று கிளம்புகிறார். கிளம்பி போகிற வழியில இன்னொரு பெண்
இரத்தப்போக்கினால் பெரும்பாடுபட்டவள். அந்த பெண், நான் ஆண்டவருடைய உடையின் விளிம்பை தொட்டால் போதும், நான் குணம் பெற வேண்டும் என்று அவளும் உறுதியான நம்பிக்கையோடு வந்து கூட்டத்துக்குள் புகுந்து ஆண்டவர் இயேசுடைய உடையினுடைய விளிம்பை தொடுகிறார். அவரும் குணம் பெறுகிறார். அன்புக்குரியவர்களை, இந்த இரண்டு புதுமைகளையும் நாம் பார்க்கிற போது நாம் செய்கிற ஜெபங்கள் ஏன் நமக்கு நிறைவேறுவதில்லை? எல்லா நேரங்களிலும் நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்று கேட்டால், கடவுள் வல்லமையற்றவர், நாம் கேட்பதை கொடுக்க முடியாதவர் என்று அல்ல. ரோமர்கள் திரும்பவும் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே தன்னுடைய ஒரே மகனையே தந்தவர் நாம் கேட்கின்ற விண்ணப்பங்களை நிறைவேற்ற மாட்டாரா என்று பவுலடியார் கேட்கிறார். ஆகவே இரக்கமுள்ள கடவுள் இரக்கமும் வாஞ்சையும் வல்லமையுள்ளவராக நம் தேவைகளை எல்லாம் விட தேவைக்கு மேலாக நமக்கு செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர். கடவுள் பங்கிலே அவர் பகுதியில் இருந்து எந்த குறையும் இருப்பதில்லை. நம்முடைய விசுவாசம் உறுதியற்ற விசுவாசம், கேட்கும் போதே நம்பிக்கை இல்லாமல் இது கிடைக்குமா என்ற உறுதி இல்லாமல் நாம் கேட்பதனாலும், கேட்ட பின்பும் உறுதியோடு நம்பிக்கையில் நிலைத்திருக்காததனாலும் நமக்கு நம் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. ஆகவே ஏன் நம் ஜெபம் எப்போதும் கேட்கப்படுவதில்லை என்பதற்கு யாயீர் ஜெபக்கூட தலைவரும் பெரும்பாடுபட்ட அந்த பெண்ணும் நமக்கு மாதிரியாக இருக்கிறார்கள். எப்படி ஜெபித்தால் இறைவனுடைய அருளை பெற முடியும்? நம்முடைய விசுவாசமே, உறுதியான விசுவாசமே, தளர்வற்ற விசுவாசமே, ஆழ்ந்த விசுவாசமே ஆண்டவரை நமக்கு புதுமை செய்ய வைக்கிறது. நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான் என்ற வசனத்திற்கேற்ப ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் நம்முடைய சிறு சிறு தோல்விகள், நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டமான நேரங்களிலே கலங்கிய தண்ணீரை போல் ஆகிவிடுகிறதா? உறுதியற்று இருக்கிறோமா? நாம் ஆட்டம் கண்கின்ற விசுவாசிகளாக இருக்கிறோமா? அல்லது ஆண்டவருக்கு நான் எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவனாக இருக்கிறேன், ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, எங்கள் ஆண்டவர், எங்கள் உயிருள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன், எகிப்திலிருந்து விடுதலை அளித்து வந்த தேவன், தன் மகனையே எங்களுக்காக அளித்த தேவன், அவர் எங்களோடு இருப்பதாக, எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராகவும் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் வாக்கு மாறாத தேவன், ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லாத தேவன். ஆகவே அவரில் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா? நம் விசுவாச வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கிறதா? அல்லது கோயிலுக்கு போனவர்களுக்கு என்ன கிடைத்தது? கோயிலுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், நமக்குத்தான் சோதனை வருகிறது. நல்லவர்களாக இருக்கிறோம், நமக்குத்தான் பிரச்சனை வருகிறது. திருட்டு பயிர்கள், முள்ளமாரி பயிர்கள், இந்த உலகத்திலே கடவுளை தேடாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், இவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்களே என்று சொல்லி நாம் விசுவாசத்திலே தளர்ந்து நிற்கிறோமா? ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தில் உறுதிப்படுவோம். அந்த உறுதியான விசுவாசமே நமக்கு ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை, ஆண்டவருடைய வல்லசைகளை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை உணர்ந்து தளர்வுற்ற விசுவாசிகளாய், விசுவாசத்தில் உறுதியற்றவர்களாய், நிலையற்றவர்களாய் இருந்ததற்காக வாக்குமாறாத பிரமாணிக்கத்தின் தேவனாகிய நம் ஆண்டவரிடம் உருக்கமாக மனமருந்து மன்னிப்பு கேட்போம். நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியை ஏற்று, நாம் ஜெபிக்கின்ற விசுவாசமுள்ள ஜெபத்தை ஏற்று, இவ்வுலகத்தையும், நம் நாட்டையும், நம் மாநிலத்தையும் எல்லாவித கொள்ளை நோய்களிலிருந்தும், குறிப்பாக அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கொரோனா முற்றிலுமாக பொங்கி எழுந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்ட கடவுள் கொரோனாவையும் கடிந்து கொண்டு முற்றிலுமாக அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் தாழ்மையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைவரும் உருக்கமாக ஜெபிப்போம்.
மன்றாடுவோமாக. பேரிரக்கமும் வல்லமையும் உள்ள இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினாலும் பாடுகள் உயிர்ப்பினாலும் மீண்டும் நிலைநிறுத்த திருவுளமானீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனையிலிருந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்தருளும். அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சியை அடைந்திடவும் கொரோனா என்ற கொள்ளை நோயிலும் மனித இனம் நீர் படைத்துவிட்டு மிகவும் நல்லதென்று கண்ட மனித குலமானது அழிந்து கொண்டிருப்பதையும் அச்சத்தில் இருப்பதையும் கண்டு இன்னொரு விசை நீர் எங்கள் மீது இரக்கம் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 14 முதல் 16 மற்றும் 19 முதல் 20 இறுதியாக. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெடுப்பேன், பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டில் இன்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் நானும் பாடுவாள், அவளும் பாடுவாள். அந்நாட்களில் என் கணவன் என்னை அவள் அழைப்பாள். என் பாகாளை என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் மறைந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும், வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அச்சத்தரும் உம் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். உமது மாண்பினை நான் விரைத்திருப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 18 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என தனக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்த நேரத்திலிருந்து அந்த பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரையும் அமளியையும் கண்டார். அவர், விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்து அவளும் உயிர் பெற்று எழுந்தார். இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இவ்வுலகிற்கு மனுவுரு எடுத்து நம்மில் ஒருவராக பிறந்ததும், அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்ததும், நாம் எல்லாம் இறப்பின் மீது வெற்றி கொண்டு வாழ்வு பெற வேண்டும் என்றுதான். ஆண்டவர் வாழ்வளிக்க வந்தவர். மனிதன் வாழ அவர் படைத்தார். ஆனால் பாவத்தினால் அவன் செத்து போனான். பாவத்தினால் அவனுக்குள் இருந்த இறை வாழ்வு செத்து போனது. ஆகவேதான் அவர் பல்வேறு விதங்களில் போதித்தார். நீ பாவத்தோடு நரகத்திற்கு செல்வதை விட உன் கை உனக்கு இடராக இருந்தால் கையை விட்டுவிடு. கையில்லாமல் மோட்சம் போவது நல்லது. நீ பாவம் செய்ய உன் கண் தூண்டி எழுப்பும் என்றால் உன் கண்ணை பிடுங்கி எறிந்துவிடு. சில நேரங்களிலே அவருடைய போதனைகள் மிகவும் தீவிரமாக இருந்தது. எல்லா போதனைகளையும் அவர் புதுமைகளையும் நாம் பார்த்தால் நாம் அனைவரும் தந்தையோடு வாழ, நித்திய வாழ்வை அடைய, மோட்சத்திற்கு போக, இந்த உலகத்திலே பாவத்தினால் செத்து போய்விடாமல், பாவம் நம் வாழ்வை அழிக்கும், பாவத்தினால் சாவு வந்தது, ஆண்டவருடைய உயிர்ப்பினால் வாழ்வு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நானே உயிரும் உயிர்ப்பும் என்று சொல்லி அவர் உயிர்த்து, பாவங்களுக்கு மரித்து அவர் உயிர்த்து நமக்கு வாழ்வளித்தார். ஆக இயேசுவின் எல்லா புதுமைகளிலும் நாம் பார்க்கலாம், அவர் தன்னிடம் வந்தவர்களிடம் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தினாலோ சாபத்தினாலோ அவர்களிடம் வாழ்வு என்பது தேக்கமுற்றிருப்பதை அல்லது வாழ்வு அழிந்திருப்பதை அவர் காண்கிறார். ஒரு நிறை வாழ்வு இல்லாமல் ஊனமுற்றவர்களை நிறை வாழ்வுக்கு ஊனத்தை நீக்குகிறார். அவர் குருடனை, செவிடனை, ஊமையனை இவர்களை எல்லாம் குணப்படுத்தி அவர்கள் புலங்களோடு வாழச் செய்வதை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் இதை தாண்டி ஒரு மனிதன் உடல் சுகத்தோடு மட்டுமல்லால் போதாது, ஆன்மீக சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து முடக்குவாதம் முற்றவனை கொண்டு வந்த போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்கிறார். கட்டிலை தூக்கிக் கொண்டு நட என்கிறார். அங்கே ஆன்மீக சுகத்தை தந்து அவன் உடலுக்கும் சுகத்தை தந்து
உடல் சுகத்தோடும் ஆன்மீக சுகத்தோடும் வாழுகின்ற நிறை வாழ்வை தருகிறவராக இருக்கிறார். ஆக கடவுள் நமக்கு வாழ்வளிக்க வாஞ்சியோடு காத்திருக்கிறார். ஆனால் மனிதனுடைய ஏக்கமெல்லாம், அவனுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம், என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் கடவுள் இதையெல்லாம் நமக்கு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் வாஞ்சியோடு கொடுக்க காத்திருக்கிறார். ஆக கொடுக்கக்கூடியவரை, கொடுக்க வல்லவரை, கொடுக்க விரும்புகிறவரை, கொடுக்க ஆசிக்கிறவரை தேடாத மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும், நம்மாலேயே முடியும் என்று நாம் காலையில் இருந்து மாலை வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தின் போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் ஓடி உழைக்கவில்லை என்றால் என்ன சார்பேன்? ஆக ஓய்வு நாள்கள் என்று கூட ஆண்டவர் ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளில் கூட ஓய்வெடுத்து ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிற மக்களாக இல்லாமல் அன்றும் சம்பாதிக்க வழி கிடைத்தால் அதற்காக ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நம்மை நிறை வாழ்வுக்கு, இயேசுவுக்குள் மகிழ்ந்து அக்களித்து விடுதலை அடைகின்ற ஒரு சுதந்திர வாழ்வு, ஆண்டவருடைய சுதந்திர பிள்ளைகளாக வாழுகின்ற வாழ்வு. இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இயேசுவிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று பவுலடியார் சொல்வது போல, நாம் எந்த சக்திக்கும் அடிமை இல்லாமல் இயேசு என்ற ஒரே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, அந்த தேவனுக்கு எதிராக நம்மை எந்த கட்டுகளுக்குள்ளும் உள்ளாக்காதவர்களாக, அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே நீங்கள் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற 9வது அதிகாரம் 18 26 வரை உள்ள வசனங்களிலே வருகின்ற அந்த 2 புதுமைகளும், இதே புதுமைகளை நாம் மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தியில் 8வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். இங்கே மார்க்கு நற்செய்தியில் அந்த ஜெபக்கூட தலைவருடைய பெயர் யாயிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நற்செய்திகளிலே அவர் ஒரு பரிசேயர் என்றும் அவர் ஒரு யூத தலைவர் என்றும் சொல்லப்படும். அங்கே அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? என் மகள் சாக கிடக்கிறாள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே இவர், என் மகள் இப்பொழுதுதான் செத்து போனார். ஆனாலும் ஒரு பரிசேயன், கடவுளை நம்பாதவன், ஜெபக்கூட தலைவன் ஆண்டவருக்கு முன்னால் பணிகிறான். ஆக நாம் ஜெபிக்கிற போது நம் விசுவாச உள்ளம், நம்முடைய ஜெபிக்கின்ற தொனி, ஜெபிக்கின்ற பாங்கு எப்படி இருக்க வேண்டும்? தாழ்ச்சியோடு வர வேண்டும். நீ ஜெபக்கூட தலைவனாக இருக்கலாம், நீ ஆசிரியனாக இருக்கலாம், அலுவலனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன், ஆண்டவரால் மட்டுமே இது கூடும், அவருக்கு முன் நான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தி கொள்கின்ற அந்த தாழ்ச்சியோடு அவன் முழந்தால் படியிட்டு, போதகரே, என் மகள் செத்து போனார், ஆனால் நீ தொட்டால் என் மகள் உயிர் பிழைப்பாள் என்று நம்புகிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இதே மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்திலும் பார்த்தால், என் மகள் சாக கிடக்கிறாள். ஆண்டவர் இயேசு ஒரு சில புதுமைகளை, மத்தேயுனுடைய வீட்டிலே இது நடக்கிறது. மத்தேயு வீட்டிலே அவர் உணவருந்திக் கொண்டிருக்கிற போதுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது. அவர் உணவருந்திக் கொண்டிருக்கிற போதுதான் நாம் பார்த்தோம். இதற்கு முந்தைய பகுதியிலே, நாங்கள் எல்லாம் உண்ணா நோன்பு இருக்கிறோம், ஏன் உங்கள் சீடர்கள், உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே? ஏனென்றால் அவர்கள் நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். விருந்தில் இருக்கிற போது கேட்டார். அதே நேரத்தில் தான் அந்த வீட்டிற்கு ஜெபக்கூட தலைவன் சொல்லுகிறான், என் மகள் சாக கிடக்கிறாள். ஆக இயேசு விருந்தெல்லாம் முடித்துவிட்டு கிளம்பி போகும்போது வழியிலே சொல்லுவார்கள், உன் மகள் செத்து விட்டால், போதகரை ஏன் தொந்தரவு செய்கிறேன்? இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், நீ விசுவாசத்தோடு இருந்தால் வல்லமையை காண்பாய். ஆண்டவர் சென்று என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த கூட்டத்தினர் சிரிக்கிறார்கள். செத்து போனவளை இவன் சுகப்படுத்த வருகிறான். செத்து போனவள் எப்படி எழுவாள்? ஆனால் ஆண்டவர் சாவை உறக்கம் என்கிறார். கட்சிக்கும் சிங்கம் போல சிறுமி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் இந்த யாயிர் ஜெபக்கூட தலைவர் விசுவாசத்தோடு நிற்கிறார். இவரால் முடியும் என்று அவருக்கு உறுதியாக தெரிந்ததனால் தான் அவர் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர் அப்படியே இருக்கிறார். இப்படி போகிற வழியிலே பாருங்கள், இன்னொரு பெண், ஆக 2 பெண்களை உயிர் கொடுக்கிறார். இந்த 2 பெண்களுமே தீட்டுப்பட்டவர்கள். எப்படி? இவள் இரத்தப்போக்கினால் இருக்கிறார். நீண்ட நாட்களாக, லூக்கா சொல்வார், 12 ஆண்டுகளாக இவள் இரத்தப்போக்கினால் கஷ்டப்பட்டவள். இரத்தப்போக்கு என்பது
பெண்களுடைய இரத்தப்போக்கு என்பது யூத சமுதாயத்திலே ஒரு தீட்டாக கருதப்பட்டது. அவர்கள் வீட்டுக்குள் கூட வரக்கூடாது. ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த தீட்டுப்பட்ட பெண் தன்னை வந்து தொடுவதற்கு அனுமதிக்கிறார். காரணம், அவருக்கு நன்றாக தெரியும் இந்த உலகத்தின் எந்த தீட்டும் இந்த புனிதமான தெய்வத்தை தொட்டால் அது புனிதமடையும் என்று. ஆக இயேசுவின் புனிதம் தீட்டாக இருந்தவளை புனிதமாக்குகிறது. அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, நீ நிம்மதியாக போ, நலமடைந்து வாழ் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே செத்தவர்களை தொடுவது தீட்டு. எல்லோரும் இந்த பெண் யாயீருடைய மகள் செத்து போய்விட்டாள் என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு மகளே என்று கூப்பிடுகிறார். அவளை தொடுகிறார், கையை பெற்று தள்ளி தாக்கும், எழுந்திரு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆக புனிதமான கடவுள் தீட்டாக இருந்த செத்த உடலை தொடுகிறார். அந்த தீட்டு புனிதமடைகிறது, வாழ்வடைகிறது. நாம் அனைவரும் ஏதோ விதத்திலே பாவத்திலே தீட்டுப்பட்டிருக்கிறோம். தாழ்ச்சியோடு ஆண்டவருடைய புனிதத்தை தொட ஆசைப்படுவோம். நாம் விரும்பினால் போதும், நாம் ஆண்டவருடைய உடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று உறுதியாக நம்புவோம். ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லவில்லை கேளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கும் என்று மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இட் இஸ் a categorical statement, உறுதியான ஸ்டேட்மெண்ட், எந்தவித நல்வலும் இல்லாத ஸ்டேட்மெண்ட். தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற யாரும் பெறுகிறார்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. நீங்கள் கேட்பதை விட மேலாக கொடுக்கப்படும். அதற்கு ஆண்டவரே ஓமைகளை சொல்லுகிறார். இரவு நேரத்திலே நண்பரை சென்று அவன் கதவை தட்டி எனக்கு விருந்தினர் வந்திருக்கிறார்கள் என்று தொந்தரவு செய்யும் போது அவன் சொல்லுகிறான், நான் பிள்ளைகளோடு படுத்து விட்டேனே, தொந்தரவு செய்யாதே என்கிறார். ஆனால் அவன் தட்டிக்கொண்டே இருந்ததனால் எழுந்து அவனுக்கு தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்கிறார். இவன் பத்தலை என்று மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதனால் ஆண்டவர், தீயவர்களாகிய நீங்களே உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லது கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வானக தந்தை எவ்வளவு கொடுப்பார் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் ஜெப வாழ்வை யோசித்து பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களில் பெரிய வெற்றியாளர்களாக இருக்க முடியாது, பணம் படைத்தவர்களாக இருக்க முடியாது, சக்தியற்றவர்களாக கூட இருப்போம். ஆனால் ஜெபத்திலே சக்திமான்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இந்த உலகத்தில் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுளை நம்புகிறார்கள். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நம்புகின்ற யாயீருடைய மகள் உயிர் பெறுகிறார். 12 ஆண்டுகள் லூக்கா சொல்லுவார், அவர் எல்லா மருத்துவரிடமும் சென்று தன்னுடைய உடமையெல்லாம் அளித்த பின்பு இறுதியாக இயேசுவின் உடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெறுவேன் என்று நம்பினார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லா இடத்திற்கும் ஓடிவிட்டு தான் ஆண்டவர் வருவோம். ஆனால் ஞானமிக்கவர்களாக முதலிலேயே ஆண்டவரிடம் வருவோம். எந்த சோசியக்காரனிடமும் எந்த சாமி பார்க்கிறவனிடம் போகிறவனும் சபிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். வேதத்திலே அதை பற்றி நிறைய எழுதி இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஹோசேயா அவர் ஒரு வேசியாகி விட்ட தன்னுடைய மனைவியை, கண்டவன் பின்னாலும் போகின்ற தன்னுடைய மனைவியை அவர் பாலைவனத்திற்கு தனியாக கூட்டி சென்று அன்பொழுக பேசி அவளை புரிய வைத்து அவளை தன் கணவன் என்று அழைக்க வைப்பார். இனிமேல் பாகால் என்று சொல்லப்படுகிற அந்நிய தெய்வங்களை பற்றி அவள் பேச மாட்டாள், பிறரை பற்றி யோசிக்க மாட்டாள். அவள் என்னை புரிந்து கொள்வாள், என்னை அறிந்து கொள்வாள், நானே அவனுடைய தேவன் என்று தெரிந்து கொள்வாள் என்று. பல வேளைகளிலே வல்லமை மிக்க தேவன், சாவை அளித்த தேவன், இறந்து உயிர்த்த கடவுள், நானே உன் தேவன், உன்னோடு இருப்பேன், உன்னை திக்கத்தவராய் விடமாட்டேன் என்று சொன்ன அந்த கடவுள், சாவே உன் வெற்றி எங்கே, பாவமே உன் கொடுக்கு எங்கே என்று சாத்தானை தலையில் மிதித்து அழித்து நமக்கு வாழ்வளித்து நித்திய மோட்சத்திற்கான கதவை திறந்து வைத்த கடவுளுடைய பிள்ளைகள் நாம். குடுகுடுப்பக்காரனிடமும் சாமி பார்க்கிறவனும் சென்று நம் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறோம். அவநம்பிக்கையாளர்களாக ஆண்டவருக்குள் நம்புவோம், உறுதியோடு நம்புவோம். சாவு நிகழ்ந்தால் கூட எழுப்பக்கூடியவரின் தேவன் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் புதுமைகளை, புண்ணியங்களை, ஆண்டவருடைய ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டிராத அளவு உங்கள் வாழ்க்கையிலே புதிய ரசத்தை உருவாக்குவார். நீங்கள் சுவைத்திராத ரசத்தை, நீங்கள் கண்டிராத மகிழ்ச்சியை, நீங்கள் கண்டிராத நிறைவை ஆச்சரியப்படுகிற விதத்திலே காண வேண்டும் என்றால்
உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உறுதியானதாக இருக்கிறதா? அசைக்க முடியாததாக இருக்கிறதா? அல்லது நாம் மனித வார்த்தைகளை நம்பி பயத்திலும் அச்சத்திலும் கண்டதையும் இங்கும் அங்கும் ஓடி பரபரப்பாக பயந்து நடுங்கி வாழ்கிறோமா? அல்லது என் ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது யார் அல்லது எது எனக்கு எதிராக இருக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? நம் ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். யாயீரை போல, ஜெபக்கூட தலைவரை போல, அந்த பெரும்பாடுபட்ட பெண்ணை போல, அன்னை மரியாவை போல, கடவுள் புனித சூசியப்பரை போல கடவுள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவேதான் கடவுள் மீது நடக்கிற போது நமக்கு திடீரென்று மூழ்குகின்ற அனுபவம் வருகிறது. உறுதியாக இருப்போம், கடவுள் மீதும் நம்மால் நடக்க முடியும் என்று ஆண்டவர் விசுவாசமற்றவனே ஏன் விசுவாசத்தில் தளர்ந்து போனாய் என்று நம்மை கேட்கிறார். உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நம் ஜெபம் விசுவாசத்தில் கட்டப்பட்டதாக இருக்கட்டும். எல்லா அற்புதங்களையும் நம் வாழ்க்கையில் காண்போம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆண்டவருக்கு பிரியமான இந்த திவ்யமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் அது கைதேர்ந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூய
தேவனுடைய திருவிழாகவும் திருநத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நிலை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் உமக்கு வாழும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பள்ளியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும் உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்திருடும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெருந்துன்ப முடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுளின் புனித சூசையப்பர் இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வுலகில் மகோனோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்றுள்ளன. நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீக்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமைகள்
எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்ணுலகத்திலே எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்த எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருந்துகிறோம். உன் மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எங்க ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் இருந்தது, நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தால் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கனவில் முடிந்த சூசையற்ற திருத்தலத்தில் நாம் கட்டிக்கொண்டிருக்கிற புதிய ஆலயத்திற்கான ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கனவில் புனித சூசையப்பர் அருள்தலம் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவனம் கனவில் புனித சூசையப்பர் பங்கின் மேலும் அருள்தலத்தின் இறைமக்கள் மேலும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் இருக்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் அருள்தல பக்தருடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி என் பங்கிற்கு கட்டித்தரப் போகும் அழகானதொரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரித்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவனம் கனவில் புனித சூசையப்பர் அருள்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது மது திருக்கரம் இருப்பதாக. நல் மனதோரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கனவில் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம் கனவில் புனித சூசையப்பர் மது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவர் எங்களை தூண்டியுள்ளோம். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கனவில் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் மது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க,
அறிவிலும் கடலில் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புரிய கனவில் புனித சூசையப்பருடைய பக்தர்களே, இந்த நேரத்தில் நம் இதயத்தை இறைவன்பால் எழுப்புவோம். நாம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இறை உதவி இல்லாமல் நம்மால் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது என்று நம்புகிறோம். இறைவன் மீதுள்ள நம்பிக்கையிலும் இந்த திருத்தலத்தின் பக்தர்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றிருக்கிற இந்த திருப்பலியை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் தாங்கவில்லை என்றால் ஆண்டவருடைய பணியை யார் தாங்குவார்கள்? நாம் அனைவரும் சேர்ந்து கட்டவில்லை என்றால் ஆண்டவர் இவ்வாலயத்தை எப்படி கட்டுவார்? ஆகவே நம் இல்லங்களை நாம் கட்ட விரும்பினால், நம் பிள்ளைகளுடைய படிப்பை நாம் கட்டியெழுப்ப விரும்பினால், நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம் உருவாக்க விரும்பினால், ஆண்டவருக்கு நம்மால் நம் ஜெபத்தை, நம் விசுவாசத்தை, நம்முடைய வல்லமையான நம்பிக்கையை வெளிப்படுத்தி நம்மால் இயன்றதை இந்த புதிய ஆலயத்திற்கு செய்ய ஆண்டவர் நம் இதயத்திலே தூண்ட வேண்டும். நமக்கு வேண்டிய அருளையும் பொருளையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களால் இயன்ற உதவியை நீங்கள் உதவ வேண்டும். இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். உங்களுடைய கடினத்திலும் என்னுடைய கடினத்திலும் கடந்த 4 மாதங்களாக வீடடங்கி கிடக்கிறனா ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவோம். அவர் பன்மடங்காக நம்மை எல்லாம் கட்டி எழுப்புவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இப்பொழுது நம்முடைய நன்றி ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்புவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்வணிந்து வேண்டுகின்றோம். ஜெபக்கூட தலைவர் யாயிரின் விண்ணப்பத்தை கேட்டு அவரது மகளை இறந்த நிலையில் உயிர்ப்பித்த நீர், பெரும்பாடுபட்ட பெண்ணை அவள் விசுவாசத்தை முன்னிட்டு புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து நலமளித்த நீர், எங்களுடைய உருக்கமான ஜெபத்தையும் இத்திருத்தலத்தில் எழுப்பப்படுகின்ற ஜெபங்களையும் மக்களின் இடையறாத வேண்டுதலையும் நீர் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையில் உம்மை புகழுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆழமான விசுவாசம் நம் ஜெபமும் ஒன்றிற்கும் ஆண்டவரிடமிருந்து பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.